அஸ்னிபானு வணக்கம். ஈரான் நாட்டு அதிபர் ரைசி உயிரிழந்த நிகழ்வு என்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கவனத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆனது. தேடுதல் வேட்டையும் மிக தீவிரமாக நடைபெற்ற காரணத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக ஈரான் அரசு அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் நாட்டினுடைய அதிபர் ரைசி உயிரிழந்து விட்டார், ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற தகவலை ஈரான் நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். நேற்று அஜர்பைஜான், அதாவது கிழக்கு அஜர்பைஜான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரு நாட்டு முயற்சியோடு இணைந்து கட்டப்பட்ட அந்த அணையை திறப்பதற்காக தான், பாலத்தை திறப்பதற்காக தான் ரைசி அஜர்பைஜான் சென்றிருந்தார். அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அவர் மீண்டும் ஈரான் திரும்புவதற்காக ஹெலிகாப்டர் சென்றபோதுதான் இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. விபத்து நடைபெற்ற இடம் என்பது கிழக்கு அஜர்பைஜான் இருக்கக்கூடிய வர்சகான் ஜோல்பா நகருக்கு இடையே தான் ஹெலிகாப்டர் பறந்தபோது கட்டுப்பாட்டு தொடர்பு இழந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஹெலிகாப்டர் என்ன ஆனது என்ற தகவல் யாருக்கும் தெரியவில்லை. பிறகுதான் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது நேற்றைய தினத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது போதே தொடர்ந்து அந்த விபத்துக்குள்ளான பகுதி மற்றும் அங்க இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம், அதில் பயணித்தவர் நிலை என்ன என்பது தொடர்பான எந்த தகவலும் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக இந்த தேடுதல் வேட்டை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றது. விபத்துக்குள்ளான வர்சகான் மற்றும் ஜோல்பா நகர் இடையே உட்பட்ட பகுதி என்பது பெரிய மலைகள் மற்றும் அடர்ந்த அந்த வனப்பகுதிக்குட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு சென்று தேடுதல் வேட்டை மேற்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட அந்த துருக்கியினுடைய ஆளில்லா விமானம் மூலமாக தான் அந்த ஆளில்லா விமானம் பறக்க விடப்பட்டுதான் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான என்ற செய்தியே பிறகு தெரிய வந்தது. அப்போது உடனே அதில் பயணித்த ஈரான் நாட்டு அதிபர் முகமது ரைசி உள்ளிட்ட அதிகாரி நிலை என்ன என்ற தகவல் யாருக்கும் தெரியவில்லை. பிறகு 12 மணி நேரத்துக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக ஈரான் நாட்டு அதிபர் முகமது ரைசி உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக ஈரான் நாட்டு அதிபர் செல்லும் போது அவருடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் மற்றும் அதே போன்று ஈரான் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் அந்த ஹெலிகாப்டர் சென்றிருக்கிறார்கள். அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக குறிப்பாக அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி இல்ஹாம் அலியவுடன் இணைந்து இரு நாட்டு முயற்சியினுடைய துணையாக இந்த அணை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள பிறகு அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது அந்த விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக இந்த விபத்து தொடர்பாக சர்வதேச அளவில் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட சமீபத்தினுடைய சர்வதேச அரசியல் நிகழ்வு பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக ரகசிய தாக்குதல்கள் ஈரான் மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ரகசிய தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு ஈரான் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் கடுமையான ஈரான் நாட்டின் எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. இது சர்வதேச அளவில் ஒரு கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் ஈரான் அதிபர் உயிரிழப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களும் எழுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் தற்போது ஈரான் சட்டப்படி அங்கு அந்த நாட்டுடைய அதிபர் உயிரிழந்தால் உடனடியாக 50 நாட்களுக்குள்ளாக புதிய அதிபர் பதவியேற்க வேண்டும் என்பதுதான் ஈரான் நாட்டின் சட்டமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஈரான் நாட்டினுடைய துணை அதிபராக இருந்த முகமது முக்பர் என்பவர் தற்போது ஈரான் நாட்டின் அதிபராக பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மும்முரமாக செய்யப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் நாட்டினுடைய புதிய அதிபராக முகமது முக்பர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஈரான் நாட்டினுடைய நிலைப்பாடுகள் அப்படியே தொடருமானது. புதிய அதிபராக பதவியேற்ற முகமது முக்பருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலும் கூட இதற்கு முன்னதாக ரைசி அதிபராக இருந்தபோது கூட அவர் துணை அதிபராக செயல்பட்ட காரணத்தால் கிட்டத்தட்ட முகமது ரைசினுடைய செயல்பாடுகளை ஒற்றியே தற்போதைய அரசு மீண்டும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் நாட்டினுடைய அதிபர் உயிரிழந்த காரணத்தால் ஈரான் நாட்டினுடைய துணை அதிபராக இருந்த முகமது முக்பர் தற்போது அதிபராக பதவியேற்றிருக்கிறார். பானு.